வரும் தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு ஆடை உற்பத்தி நிறுவனங்களின் நேரடி விற்பனை கண்காட்சி தொடங்கப்பட்டுள்ளது. திருப்பூரில் IKF சார்பில் 4 ஆண்டுகளாக ஆடை கண்காட்சி நடைபெற்று வருகிறது. அதனைத் தொடர்ந்து இந்த ஆண்டும் தீபாவளி திருவிழா ஆடை உற்பத்தி நிறுவனங்களின் நேரடி விற்பனை கண்காட்சி தொடங்கப்பட்டுள்ளது. புரட்டாசி 2வது சனிக்கிழமையை முன்னிட்டு தமிழகத்தில் பல்வேறு பகுதிகளில் சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. கோவை மாவட்டம் ஆனைமலை அருகே உள்ள பாலாற்றங்கரை ஆஞ்சநேயர் கோவிலில் புரட்டாசி 2வது சனிக்கிழமையை முன்னிட்டு சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தொடர்ந்து கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் வடீஸ்வரம் இடர் தீர்த்த பெருமாள் திருக்கோவிலில் சிறப்பு பூஜை நடைபெற்றது. இதில் பக்தர்கள் நீண்ட கியூ வரிசையில் நின்று சுவாமி தரிசனம் செய்தனர். இதன் பின்னர் கரூர் மாவட்டம் தாந்தோணி மலையில் உள்ள அருள்மிகு கல்யாண வெங்கட்ரமண சுவாமி திருக்கோவிலில் சிறப்பு பூஜைகள் நடந்ததில் ஏராளமான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர். பழனியில் நாய்களுக்கான இலவச வெறிநோய் தடுப்பூசி முகாம் நடைபெற்றது. திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் அரசு கால்நடை மருத்துவத்துறை சார்பில் வெறிநோயை தடுக்கும் வகையில் நாய்களுக்கான இலவச வெறிநோய் தடுப்பூசி முகாம் நடைபெற்றது. இம்முகாமில் பொதுமக்கள் தங்கள் வீட்டில் வளர்க்கக்கூடிய செல்ல பிராணிகளை கொண்டு வந்து தடுப்பூசி செலுத்திக் கொண்டனர். அருள்நெறி திருப்பணி மற்றும் மழலையர் துவக்கப்பள்ளியில் கலைஞரின் வருமுன் காப்போம் திட்டத்தின் கீழ் சிறப்பு மருத்துவ முகாம் நடைபெற்றது. ஈரோட்டில் மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை ஈரோடு மாநகராட்சி மண்டலம் 1 ஆகியவற்றின் சார்பில் கலைஞரின் வருமுன் காப்போம் திட்டத்தின் கீழ் சிறப்பு மருத்துவ முகாம் நடைபெற்றது. இந்த முகாமில் மண்டலம் 1 தலைவர் ப.க. பழனிசாமி தலைமை வகித்த இந்நிகழ்ச்சியில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு பரிசோதனை செய்து கொண்டனர். திருப்போரூர் அருகே புதிய நியாய விலை கடை திறப்பு விழா நடைபெற்றது. செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூர் அருகே ரெட்டிக்குப்பம் பொதுமக்கள் 50 ஆண்டு காலமாக புதிய நியாய விலை கடை அமைத்து தர கோரிக்கை வைத்து வந்துள்ளனர். இந்நிலையில் இக்கோரிக்கையை நிறைவேற்றப்பட்டு பகுதி நேர நியாய விலை கடை கட்டப்பட்டு திறப்பு விழா நடைபெற்றதில் ஊராட்சி மன்ற தலைவர் தமிழ் மேரிராணி செல்வம் மற்றும் திருப்போரூர் சேர்மன் SRL இதயவர்மன் கலந்து கொண்டு ரிப்பன் வெட்டி குத்துவிளக்கு ஏற்றி திறந்து வைத்தனர். தமிழ்நாடு அரசு அலுவலக உதவியாளர்கள் மற்றும் அடிப்படை பணியாளர்கள் சங்கம் சார்பில் புதுக்கோட்டை மண்டலம் கோரிக்கை விளக்க உரை கூட்டம் நடைபெற்றது. புதுக்கோட்டை நீதிமன்றம் எதிரே மாவட்ட சங்க கட்டிட கூட்ட அரங்கில் தமிழ்நாடு அரசு அலுவலக உதவியாளர்கள் மற்றும் அடிப்படை பணியாளர்கள் சங்கம் சார்பில் புதுக்கோட்டை மண்டலம் கோரிக்கை விளக்க உரை கூட்டம் மாவட்ட தலைவர் சங்கர் தலைமையில் நடைபெற்றது. சிறப்பு அழைப்பாளராக அகில இந்திய தலைவர் கணேசன், மாநில தலைவர் மதுரை ஆகியோர் கலந்து கொண்ட பின் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய போது புதிய பென்ஷன் திட்டத்தை ரத்து செய்து பழைய பென்ஷன் திட்டத்தை அமல்படுத்த வேண்டும் என கோரிக்கை வைப்பதாக தெரிவித்துள்ளார். அரசு பணியாளர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் ஒட்டுமொத்த பணியாளர்களுக்கும் புதிய ஓய்வூதிய திட்டத்தை ரத்து செய்து பழைய ஓய்வு திட்டத்தை அறிவிப்பேன் என்றார்கள். 3.5 ஆண்டு காலம் ஓடிவிட்டது. இன்னும் அதற்குண்டான அறிகுறியே தெரியவில்லை. எனவே இந்த கூட்டத்தின் வாயிலாக மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை விரைவாக பழைய ஓய்வு திட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும் என இந்த கூட்டம் மாண்புமிகு தமிழக முதல்வர்களை கேட்டுக்கொள்கிறது. ஒக்கிலியர் காலனி மாநகராட்சி மேல்நிலைப்பள்ளி வளாகத்தில் கலைஞரின் வருமுன் காப்போம் திட்டத்தின் கீழ் சிறப்பு மருத்துவ முகாம் நடைபெற்றது. கோயம்புத்தூர் மாநகராட்சி மத்திய மண்டலம் ஒக்கிலியர் காலனி மாநகராட்சி மேல்நிலைப்பள்ளி வளாகத்தில் நடைபெற்ற கலைஞரின் வருமுன் காப்போம் திட்டத்தின் கீழ் சிறப்பு மருத்துவ முகாமை மாநகராட்சி ஆணையாளர் திரு மா. சிவகுரு பிரபாகரன் கலந்து கொண்டு துவக்கி வைத்தார். இதனைத் தொடர்ந்து 40 கர்ப்பிணி தாய்மார்களுக்கு சமுதாய வளகாப்பினையும் நடத்தி வைத்து சீதன பொருட்களும் வழங்கப்பட்டது. டாக்டர் அப்துல் கலாம் நினைவு தினத்தை ஒட்டி 1 மணி நேரத்தில் அப்துல் கலாம் உருவத்தை எம்ப்ராய்டிங் செய்யும் போட்டி நடைபெற்றது. மதுரை மாவட்டம் திருமங்கலத்தில் உள்ள சிற்பி அகாடமி ட்ரஸ்ட் சார்பில் டாக்டர் அப்துல் கலாம் நினைவு தினத்தை ஒட்டி அவருடைய உருவப்படத்தை எம்ப்ராய்டிங் செய்யும் போட்டி நடைபெற்றது. இப்போட்டியில் மதுரை, தேனி, சிவகங்கை, ராமநாதபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் இருந்து 12 வயது முதல் 50 வயது வரையிலான பெண்கள் கலந்து கொண்டு அப்துல் கலாம் அவருடைய உருவப்படத்தை எம்ப்ராய்டிங் செய்து அசத்தினர். நாகர்கோவில், கோட்டர், வடச்சேரி, செட்டிக்குளம், ராமன்புதூர், பீச் ரோடு, பார்வதிபுரம் ஆகிய பகுதிகளில் திடீரென மழை பெய்தது. கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில், வடச்சேரி, பார்வதிபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் கடந்த சில வாரங்களாக மக்களை வெயில் வாட்டி வதைத்து வந்தது. இந்நிலையில் திடீரென இப்பகுதிகளில் மழை பெய்ததால் பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர்.
ஓமலூரை அடுத்துள்ள சின்ன திருப்பதி வெங்கட்ரமண சுவாமி கோயிலில் புரட்டாசி மாத 2ஆம் சனிக்கிழமை திருவிழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. சேலம் மாவட்டம் ஓமலூரை அடுத்துள்ள சின்ன திருப்பதி வெங்கட்ரமண சுவாமி கோயிலில் புரட்டாசி மாத 2ஆம் சனிக்கிழமை திருவிழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். திருவந்திபுரம் தேவநாத சுவாமி கோவிலில் சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. கடலூரில் உள்ள திருவந்திபுரம் தேவநாத சுவாமி கோயிலில் புரட்டாசி 2வது சனிக்கிழமையொட்டி சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு நீண்ட வரிசையில் காத்திருந்து சாமி தரிசனம் செய்தனர். வளிமண்டல சுழற்சி காரணமாக கடலூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் பரவலாக மழை பெய்தது. வளிமண்டல சுழற்சி காரணமாக தமிழகத்தில் இன்றும் நாளையும் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்தது. அதன்படி கடலூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளான செம்மண்டலம், சாவடி, கோண்டூர் உள்ளிட்ட பல பகுதிகளில் பரவலாக மழை பெய்தது. இந்த மழையால் கடலூரில் உள்ள விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். கோவில்பட்டி சுற்றுவட்டார பகுதிகளில் பயிரிடும் பணி நடைபெற்று வரும் நிலையில் மழை பெய்யாததால் விவசாயிகள் வேதனை அடைந்துள்ளனர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி சுற்றுவட்டார பகுதிகளில் விவசாய நிலங்களில் மக்காச்சோளம், உளுந்து, பருத்தி உள்ளிட்ட பயிர்கள் பயிரிடும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் தற்போது வரை அப்பகுதிகளில் மழை பெய்யாததால் விவசாயிகள் வேதனை அடைந்துள்ளனர். வத்தலக்குண்டு வட்டார வளர்ச்சி அலுவலகத்தில் முதலமைச்சரின் கலைஞர் வீடு கட்டும் திட்டத்தின் கீழ் தேர்ந்தெடுக்கப்பட்ட பயனாளிகளுக்கு வீடு கட்டும் ஆணைகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. திண்டுக்கல் மாவட்டம் வத்தலக்குண்டு வட்டார வளர்ச்சி அலுவலகத்தில் முதலமைச்சரின் கலைஞர் வீடு கட்டும் திட்டத்தின் கீழ் தேர்ந்தெடுக்கப்பட்ட 150 பயனாளிகளுக்கு வீடு கட்டும் ஆணைகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. வட்டார வளர்ச்சி அலுவலர் உதயகுமார் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் ஒன்றிய குழு தலைவர், மாவட்ட கவுன்சிலர் ஆகியோர் கலந்து கொண்டு பயனாளிகளுக்கு சான்றிதழ்களை வழங்கினர். தமிழகத்தில் பல்வேறு பகுதிகளில் புரட்டாசி மாதம் 2வது சனிக்கிழமையொட்டி பெருமாள் கோவிலில் சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. அதன்படி தேனி மாவட்டம் பெரியகுளம் தென்கரையில் அமைந்துள்ள வரதராஜ பெருமாள் கோவிலில் சிறப்பு பூஜை நடைபெற்றதைத் தொடர்ந்து ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். இதனைத் தொடர்ந்து கோவை மாவட்டம் பொள்ளாச்சி அருகே ராமர் கோவிலில் சிறப்பு அபிஷேகத்தையொட்டி ஏராளமான பக்தர்கள் நீண்ட நேரம் காத்திருந்து சாமி தரிசனம் செய்தனர். கும்பகோணம் அருகே மணஞ்சேரி மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் முதலமைச்சரின் 1 கோடி பனை விதை நடும் திட்டத்தின் கீழ் 3000க்கும் மேற்பட்ட பனை விதைகள் நடும் நிகழ்ச்சி நடைபெற்றது. தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் அருகே மணஞ்சேரி மற்றும் அதனை சுற்றியுள்ள காவிரி கரையோரங்களில் முதலமைச்சரின் 1 கோடி பனை விதை நடும் திட்டத்தின் கீழ் 3000க்கும் மேற்பட்ட பனை விதைகள் நடும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் கல்லூரி மாணவர்கள், தொண்டு நிறுவன அதிகாரிகள் உட்பட 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு பனை விதைகளை நட்டனர். நெய்வேலி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் தொடர்ந்து அரை மணி நேரம் கனமழை பெய்ததால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். கடலூர் மாவட்டம் நெய்வேலி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளான இந்திரா நகர், மந்தாக்குப்பம் உள்ளிட்ட பகுதிகளில் தொடர்ந்து அரை மணி நேரம் கனமழை பெய்தது. பகல் நேரத்தில் கடும் வெயில் வாட்டி வந்த நிலையில் தற்போது மழை பெய்ததால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். திண்டுக்கல்லில் 14வது வார்டு உட்பட்ட கோபால் நகரில் தேங்கிய கழிவுநீரால் நோய் தொற்று ஏற்படுவதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். திண்டுக்கல் மாநகராட்சிக்குட்பட்ட 20க்கும் மேற்பட்ட வார்டு பகுதிகளில் பாதாள சாக்கடை திட்டம் அமல்படுத்தப்பட்டது. இந்நிலையில் 14வது வார்டு உட்பட்ட கோபால் நகர் பகுதியில் பாதாள சாக்கடையில் 10 நாட்களுக்கு முன்னர் அடைப்பு ஏற்பட்ட நிலையில் தற்போது கழிவுநீர் செல்ல வழியில்லாமல் அப்பகுதி மக்கள் வீட்டின் முன் தேங்கியுள்ளது. இந்நிலையில் அதிகாரிகளிடம் புகார் அளித்தும் எவ்வித நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்றும் தேங்கிய கழிவுநீரால் கொசு உற்பத்தியாகி நோய் தொற்று ஏற்படுவதாகவும் அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். அதில் பாதாள சாக்கடை அடைச்சு தண்ணி உள்ள வந்து 10 நாள் ஆச்சு. நான் யாருக்கெல்லாம் ஃபோன் பண்ணி பார்த்தேன் நகராட்சிக்கு, யாருமே வந்து பார்க்குற மாதிரி இல்லை. இப்போ எங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு காய்ச்சல் வந்துருச்சு. இதுக்கு என்ன முடிவுன்னு சொல்லுங்கள். கள்ளங்குறிச்சியில் உள்ள கலியுக வரதராஜ பெருமாள் கோவிலில் புரட்டாசி 2ஆம் சனிக்கிழமையொட்டி சிறப்பு பூஜை நடைபெற்றது. அரியலூர் அருகே கள்ளங்குறிச்சியில் அமைந்துள்ள கலியுக வரதராஜ பெருமாள் கோவிலில் புரட்டாசி 2ஆம் சனிக்கிழமையொட்டி சிறப்பு பூஜை நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் அதிகாலை முதலே கோவிலுக்கு வந்து சாமி தரிசனம் செய்தனர். ஈரோட்டில் 4வது மண்டலத்துக்குட்பட்ட 39வது வார்டில் மாமன்ற உறுப்பினர் தலைமையில் பகுதி சபை கூட்டம் நடைபெற்றது. ஈரோடு மாநகராட்சி 4வது மண்டலத்துக்குட்பட்ட 39வது வார்டில் நடைபெற்ற பகுதி சபை கூட்டத்தில் மாமன்ற உறுப்பினர் கீதாஞ்சலி செந்தில்குமார் தலைமை வகித்தார்.
இதில் கலந்து கொண்ட பொதுமக்கள் அளித்த மனுக்கள் மீது ஆய்வு செய்து உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படும் என அதிகாரிகள் தெரிவித்தனர். மேலும் இந்த நிகழ்ச்சியில் திமுக மாநகர செயலாளர், காங்கிரஸ் 2ஆம் மண்டல தலைவர் உட்பட நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.